வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போறோம். தக்காளி தயிர் சட்னி. தக்காளி வெங்காயத்தெல்லாம் நல்லா எண்ணெயில ரோஸ்ட் பண்ணிட்டு சட்னி அரைக்கும் போது அது ஒரு ஃப்ளேவர் சூப்பரா இருக்கும். ஸ்பைசியா டேங்கியா இந்த சட்னி பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. எப்படி பண்ணுங்கிறத பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல் ஸ்டெப்பா நம்ம மிளகாயை மோர்ல ஊற வைக்க போறோம். 2-3 டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்துட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிட்டு 3 காஷ்மீரி சிவப்பு மிளகாயை இந்த மோர்ல ஊற வச்சிடுங்க. ஒரு 3 மணி நேரமாவது நல்லா ஊறட்டும். காஷ்மீரி மிளகாய் இல்லைன்னா நீங்க நார்மல் மிளகாய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா காஷ்மீரி மிளகாய் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு நல்ல ஒரு பிரைட் ஆரஞ்சு கலர் கிடைக்கும். ஸோ என் சட்னி பண்ணணும் நீங்க டிசைட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 3 ஹவர்ஸ் அஹெடாவே பிளான் பண்ணிக்கோங்க. மிளகாய் ஊறத்துக்கு மட்டும்தான். அதுக்கப்புறமா சட்னி பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. நல்ல அடிகனம் இருக்கிற ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில நம்ம தக்காளி வெங்காயத்தை எல்லாமே எண்ணெயில ரோஸ்ட் பண்ண போறோம். 1-2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா பாதியா ஸ்லைஸ் பண்ண ஒரு பெரிய வெங்காயத்தை இதுல அப்படியே திருப்பி போட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். வெங்காயத்து கூடவே நம்ம அழகா ஒரு 3 தக்காளியுமே ஸ்லைஸ் பண்ணிட்டு ரோஸ்ட் பண்ணிக்க போறோம். கச்சக்கச்சன்னு இல்லாம அழகா அந்த எண்ணெய் இருக்கிற இடத்துல எல்லாம் சுத்தி இந்த வெங்காயம் தக்காளியை வச்சிடுங்க. லோ டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நம்ம குக் பண்ணிக்கலாம். மூடி போட்டு குக் பண்ணீங்கன்னா பேஸ் வெந்துடும். அதுக்கப்புறமா திருப்பி போட்டு மறுபடியும் மூடி போட்டு குக் பண்ணீங்கன்னா ஒரு 2-3 நிமிஷத்துல உங்களுக்கு இன்னொரு சைடுமே வெந்துடும். டேஸ்ட்டுக்காக ஒரு 4 பல்லு பூண்டை இதுலயே நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இந்த வெங்காயம் தக்காளி கடாயில ஒட்டாம இருக்கணும்னா அப்பப்போ திருப்பி விட்டுட்டே இருங்க. நல்லா எண்ணெயில குக் ஆகி ரோஸ்ட் ஆகி உங்களுக்கு தக்காளி சுருங்கி தோல் எல்லாம் கழண்டு வர மாதிரி இருக்கணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம குக் பண்ணி போறோம். எண்ணெய் எல்லாத்தையும் உறிஞ்சி தக்காளி எல்லாம் நல்லா சாஃப்ட் ஆயிடுங்க. வெங்காயம் உங்களுக்கு கலர் மாற ஆரம்பிக்கும். டக்குனு ஒரு சட்னி பண்ணணும்னா இந்த மாதிரி நீங்க தக்காளி வெங்காயம் பூண்டு எடுத்துட்டு நல்லா மசிச்சுட்டு அதுக்கப்புறமா கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துட்டு கூட அப்படியே சர்வ் பண்ணலாம். அதுவுமே உங்களுக்கு சாலட்க்கு ஒரு ட்ரெஸ்ஸிங் மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம தயிர்ல ஊற வச்ச ஒரு 3 மிளகாய் இருக்கு இல்லையா, அந்த மிளகாவை மட்டும் எடுத்துட்டு இந்த தக்காளி வெங்காயத்தை கூட சேர்த்துட்டு நம்ம மறுபடியும் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். மோரை டிஸ்கார்ட் பண்ணிக்காதீங்க. நம்ம சட்னி அரைக்கும் போது இந்த மோரை யூஸ் பண்ணிக்கலாம். மிளகாவுமே நல்லா ரோஸ்ட் ஆகி பொறன்னு ஆகும். தக்காளி நல்லா குழையிற வந்ததுக்கு அப்புறமா நீங்க அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இந்த தக்காளி வெங்காயம் பூண்டு காஞ்ச மிளகாய் எல்லாத்தையுமே ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கு அப்புறமா இது எல்லாத்தையும் மிக்சி ஜார்ல சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். உங்களுக்கு தோல் பிடிக்காதுன்னா நீங்க தக்காளியோட தோலை ரிமூவ் பண்ணிட்டு கூட அரைச்சிக்கலாம். தோலை ரிமூவ் பண்ணிட்டு அரைக்கும் போது உங்களுக்கு சட்னி நல்லா ஃபைனா வரும். நம்ம நார்மலா தக்காளியை வதக்கி சட்னி அரைக்கிறதுக்கும் இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி சட்னி அரைக்கிறதுக்கும் நிறைய ஃபிளேவர் டிஃபரன்ஸ் இருக்கும். இப்போ இந்த தக்காளி வெங்காயம் காஞ்ச மிளகாயை அப்படியே அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சதுக்கு அப்புறமா நம்ம மோர் ஊற வச்சிருந்தோம் இல்லையா, அந்த மோரையுமே சேர்த்துட்டு ஒன்னா அரைச்சிக்க போறோம். இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமா வெல்லம் சேர்த்துக்கிறேன். வெல்லம் சேர்க்கும் போது நம்மளுக்கு காரம் புளிப்பு எல்லாமே பேலன்ஸ் ஆகும். உங்க தக்காளி ரொம்ப புளிப்பா இருந்தா மோரோட அளவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஓவர் புளிப்பாயிடும். இப்ப அரைச்ச இந்த சட்னியை நம்ம மறுபடியும் கொதிக்க விட போறோம். கடாயில 1-2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிச்சதுக்கு அப்புறமா அரைச்ச இந்த சட்னியை கடாயில சேர்த்துட்டு நம்ம கொதிக்க விட்டுக்கலாம். ஓரளவுக்கு நல்லா திக்கார வரைக்கும் கொதிக்கட்டும். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப புளிப்பில்லாத ஃப்ரெஷ் மோரா யூஸ் பண்ணிக்கோங்க, அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். இந்த சட்னி பாத்தீங்கன்னா நீங்க மோமோஸ், இட்லி, தோசை, சப்பாத்தி எது கூட வேணாலும் சர்வ் பண்ணலாம். திக்கானதுக்கு அப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ணுங்க. அவ்வளவுதாங்க, நம்மளோட தக்காளி தயிர் சட்னி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருக்குங்கிறத எனக்கு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு நல்ல வீடியோவோட நல்ல ரெசிபியோட உங்களை நான் சீக்கிரம் சந்திக்கிறேன். Take care. Bye bye. Have a great day. Thanks for watching.